இந்த நாட்கள்ல நமக்கு அநேகம் கலக்கம் உண்டாகுது. எங்க பார்த்தாலும் கலக்கம் கலக்கம் கலக்கம். கலக்கம்னா பதற்றம், பயம், ஆங்ஸைட்டி, பதற்றம். என்னங்க என்ன நடக்குமோ என்ன ஆகுமோ என்ற ஒரு அழுத்தம் ஒவ்வொரு மனிதனையும் பிடித்து நசுக்குது. கவனிச்சு பார்த்தா சாதாரணமா மனுஷன் ஏதாவது ஒரு குறைவோடு, ஒரு குறைவு நினைச்சுக்கோங்க, 1 அல்லது 2 இல்லைன்னா 3 குறைவுகள் 10 கூட இருக்கலாம். ஆனா நன்மைகள் அல்லது உங்ககிட்ட இருக்கிறது அநேகமா கூட இருந்திருக்கலாம். 90 விஷயம் உங்ககிட்ட இருக்கு, ஆனா 10 இல்ல. இருக்கிற 90 விஷயங்களுக்காக சந்தோஷப்படாம இல்லாத 10க்காக கவலைப்படுறதுனாலதான் நாம போக போக சொல்ல போனா அழிந்து போகிறோம். அழுத்தத்துக்கு ஆளான நபர் எல்லா விஷயத்திலையும் கூட குழப்பமாக இருப்பாங்க, பதட்டமா இருப்பாங்க, பயந்து இருப்பாங்க, துக்கத்தோடு இருப்பாங்க, அவசரப்பட்டு இருப்பாங்க. இந்த பயத்துக்கெல்லாம் காரணம் என்ன என்று மொத்தமா நீங்க பார்த்தா இன்றைக்கு மொத்தமா அநேக விதமான அழுத்தங்களுக்கு, பயத்துக்கு, சண்டைகளுக்கு, கொலைகளுக்கு, கோர்ட் கேசஸ்க்கு, பல விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்களுக்கு, இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். பணம். ஏசாண்டவரை நம்பின பிறகு நாம பணத்தை இல்லைங்க நம்ப வேண்டியது, உலகத்தை இல்லைங்க நம்புவது. பொருட்கள், வாகனங்கள் அல்ல நமக்கு தேவையானது. நமக்கு என்ன வேணுமோ அது நம்மை விட நம்முடைய தேவனுக்கு நன்றாக தெரியும். ஒரு குழந்தை அது பிறக்கும்போது அது வாயை திறந்து ஏதாவது கேட்குமாங்க? அந்த பிறந்த குழந்தை எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடு, டைப்பர்ஸ் வாங்கி கொடு, எனக்கு ஊஞ்சல் வேண்டும், ஒரு தங்க வளையல் எனக்கு போடுங்க, எனக்கு பாலாடை வாங்கி கொடுங்க, எனக்கு பால் பாட்டில் வாங்கி கொடுங்கன்னு அந்த குழந்தை கேட்கணுமா? அந்த குழந்தை கேட்க வேண்டிய தேவையே இல்லை. அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாம் பெற்றோர் கொடுக்கறாங்கல்ல. நம்ம பரலோக தகப்பன் அவர் பிள்ளைகளாகிய நமக்கு தேவையானதெல்லாம் தரமாட்டாரா? நாம நினைப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமாக செய்கிற தேவன் என்று நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஆனா நம்ம நம்பாததுனால நாமளே எதையோ சம்பாதிப்போம் என்று அவசரப்படுகிறோம். எது எப்ப வேணுமோ, எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொடுக்கக்கூடிய நம்ம பரலோக தகப்பனை நம்புங்க. உன் நன்மைக்காக அவர் எல்லாவற்றையும் செய்கிறவர் என்று விசுவாசிங்க. எல்லா சின்ன விஷயத்துக்கும் துக்கப்பட்டு உட்காராம, ஒரு மாதிரி பதட்டமா இல்லாம, என் தேவன் இருக்கிறாரு, என் தேவையெல்லாம் சந்திப்பாரு, என் ஆண்டவர் இருக்கிறாரு, என் தேவைகளை அவர் பார்த்து கொள்ளுவாரு என்ற விசுவாசத்தோடு மன நிறைவாக வாழுவோம்.